ஒழுங்கா போய் படுத்து தூங்கி முதல்ல வேலைய பாரு. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஐ ஆப்பிள். டேய் அப்படியே சாப்பிடாதடா, கழுவிட்டு சாப்பிடு. அது உனக்கு வாங்குறது டி, அது எதுக்கு அவனுக்கு குடுக்குற? அவனுக்கு என்ன நோக்காடா வந்திருக்கு? நல்ல கிண்ணுன்னு தானே இருக்கான். அவன் சாப்பிடட்டும் பாட்டி, நானும் இவ்வளவுதான் சாப்பிடுவேன். கரெக்ட். மாசமான அக்கா என்னக்கா ஒரு பழத்தை அரை பழம் ஆகிட்ட? டேய் இது அப்படியே சாப்பிடக்கூடாதுடா. இது நல்ல கலரா தெரியணுங்கிறதுக்காக வேக்ஸ் மாதிரி ஏதாவது தடவி இருப்பாங்க. அதையெல்லாம் கிளீன் பண்ணி சாப்பிடுறது பெஸ்ட்டா. எங்க அம்மாவுக்கு குணமா இருந்தா நீ வந்து என்ன சொல்றது? உனக்கு முன்னாடியே மாமாவும் பாட்டி வந்து சொல்லிருக்க மாட்டாங்க. ஏங்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊச்சி சாப்பிடறதுக்கு இந்த ஆப்பிள் அப்படியே சாப்பிட்டுருப்பல. சக்கச்சவேல் அழகா இருந்த அந்த பழத்தை தோலை ஊச்சி அதை அழகா கெத்துட்டேக்கா. அழகுல தாண்டா பெரிய ஆபத்தே ஒளிஞ்சிருக்கும். வெறும் தோல் சிவப்ப பார்த்து நீ எதையுமே ஆசைப்படாத. எல்லாமே அவ்வளவும் விஷம். ஏய் அவன் சொல்றது வேற ஆப்பிளுக்கு மட்டும் இல்ல, அந்த வெண்ணிலாவையும் சேர்த்து தான் சொல்றான். பாட்டி என்னடா அலாட்டாரு வரதா? ஐயோ அம்மா எல்லாரும் எங்க போயிட்டீங்க? ஒரு நிமிஷம் எல்லாரும் கீழே வாங்க. ஐயோ எங்க போனோம்னு தெரியலையே. ஏய் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ சீக்கிரம் வாங்க. என்னம்மா எல்லாரும் அவசரமா கூப்பிடுற? என்னாச்சு? வீட்டுக்குள்ள யாராவது வந்துட்டாங்களா என்ன? ஐயோ மாமா என்ன மீறி எவனாவது வந்துருவானா? எப்படி வருவா? நீதான் ரோட்ல போறவன உள்ள கூப்பிட்டு சோறு போட்டு வீடியோ எல்லாம் எடுத்து அவன் மானத்தையும் வாங்கிட்டியே. அதுக்கப்புறம் எவன் தைரியமா வீட்டுக்குள்ள வருவா? வாட் a ஞாபக சக்தி. சரியான நேரத்துல ரீகால் பண்ணி அன்னைக்கே டப்பு கொடுத்துட்டேனே. நான் இங்க பஞ்சாயத்து. பாட்டி இது ராஜேஸ்வரி பாட்டியோட ஸ்பெஷல் டயலாக். நீங்க இந்த வீட்ல சொல்ல கூடாது இதெல்லாம்.